Okay, student, now continue upon one lesson. So population is one of the problem in India. People said like this. Okay, but how to utilize the problem, how to handle the problem, how to utilize the excess population is the matter of we need to think. Okay, okay, we come to the lessons. Uh, Wait a minute, I will start the slideshow. So the economic problem, the basic economic problem. So economic problem or what to produce, how to produce, for whom to produce. This is 2 mark question. So what are the basic economic problem? You have to write this. This one by one, blood inspect, they will get 2 mark definitely. Okay. Now when we discuss one by one, first question is what to produce. What to produce and how much. Every society must decide on what good it will produce or and how much of this it will produce. அது என்ன சொன்னா அது சிம்பிளா சொல்லாதன்னா வாட் டு ப்ரொடியூஸ் ஹவு மச் டு ப்ரொடியூஸ், என்ன உற்பத்தி பண்ணணும், எவ்வளவு உற்பத்தி பண்ணணும் அப்படிதான் எல்லா சொசைட்டிக்கும் உள்ள பிரச்சனை. பட் நாடு எல்லா கண்ட்ரிக்குள்ள பிரச்சனை வாட் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ்ன்றதான். பிகாஸ் ஏன் நான் இந்த பிரச்சனையை பண்ணி ஏன் இப்படி கேள்வி கேட்கணும்? 2 விஷயங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. ஒரு விஷயத்தை பத்தி நிறைய பேசாச்சு. எப்படின்னா உற்பத்தி செய்ய தேவைப்படுகின்ற இயற்கை வளங்கள் பற்றாக்குறையா இருக்குதுன்னு சொல்லியாச்சு. செகண்ட் விஷயம் என்ன, ஏன் வாட் டு ப்ரொடியூஸ் அப்படின்றத முடிவு பண்ணணும், ஹவு மச் டு ப்ரொடியூஸ் சொன்னா ஒரு நாடு எடுத்துக்கோங்க. டேக் எ எக்ஸாம்பிள் ஆஃப் கண்ட்ரி. The responsibility of the government not only feed the peoples, மக்களுக்கு தேவை உணவு மட்டுமே தயாரிப்பது என்பது ஒரு நாட்டுடைய அவசியமான கடமை இருக்க முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்டா எக்கனாமிக்ஸ் டீச்சர் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா உணவு எந்த அளவுக்கு அவசியம், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட். சைட் பை சைட் ப்ரொடெக்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. ஸோ we need to think here, discuss here, and what is the amount of food you need to produce and what is the amount of weapon you need to produce. That is the main thing. Accordingly, you what? Distribute the resource for to producing the both the things. புரியுங்களா? ஸோ இதுதான் நம்ம அங்கே பேசுகிறோம். இதை சிம்பிளா இந்த ஒட்டுமொத்தமாக இந்த டிஸ்கஷன்ல என்ன உற்பத்தி பண்ணணும், எவ்வளோ உற்பத்தி பண்ணணும், உணவா ஆயுதமா? உணவுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். எவ்வளோ உணவு? ஆயுதமா? ரெண்டுமே வா, அஃப்கோர்ஸ் ஒன்றும் விட்ட முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. வெதர் டு ப்ரொடியூஸ் மோர் ஃபுட், கிளாத், ஹவுசிங் ஆர் லக்ஸரி குட்ஸ், அக்ரிகல்ச்சர் குட்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிகாஸ் ஆஸ் எ கண்ட்ரி இருந்ததுன்னா எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணும். ஒரு வெறும் ஃபுட் மெட்டீரியல் மட்டுமே இருக்கலாம். அப்போ கிளாத்திங் தேவை இல்லையா? ஹவுசிங் தேவை இல்லையா? அப்போ வெறும் ஹவுசிங் மட்டும் பண்ண போதா? அப்போ லக்ஸரி குட்ஸ் யாருக்குமே தேவைப்படாதா? ஏன்னா லக்ஸரி குட் ஏன்னா பீப்புள் லிவிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. ஈவன் பீப்புள் ஸ்ட்ரகிளிங் டு ஃபுல்ஃபில் தேர் ஃபுட் அண்ட் கிளாத். அட் சேம் டைம் பீப்புள் ஹியர் டு spend more money on luxury goods. Okay, and whether the government going to be strengthening or there is a need to strengthening agriculture sector as well as agriculture sector alone not going to be fulfill that need. We need to side by side thinking about the industrial sectors, also service. Okay la? These are the first questions. How to produce? எப்படி உற்பத்தி பண்ணணும்? இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வரணும், கவர்மெண்ட் சொல்லிட்டு சார்ன்றீங்களா என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ ஸ்கூலுக்கு வரணும். எப்படி வருவீங்க? சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் நெய்பரிங் ஸ்டூடெண்ட் பை வாக், கொஞ்சம் டிஸ்டன்ஸு பை சைக்கிள், எஸ்பெஷல் கேர்ள்ஸு பேரண்ட்டு அவங்க ட்ராப் பண்ணுவாங்க. வெரி குட். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டை பேரண்ட்டு தான் விஷயம் விடணும், நல்லது. இல்லை வேன் ஸ்டூடெண்ட் வேனில் வரலாம். ஏன்னா கேர்ள்ஸ் தனியாக வர்றதுன்றது எந்த அளவுக்கு சாத்தியம் இருந்தாலும் வரலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ இது பண்ணா ஜஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் நான் சொல்றேன். எப்படி? பை வாக், பை சைக்கிள், மேபி வேன், ஸ்கூல் வேன் வரலாம், இல்லை அப்பாவுடைய பாதுகாப்புல வண்டியில வந்து ஏறலாம். அப்படி 4 விஷயம், ஜஸ்ட் ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலே லைக் தட். ஒரு பொருள் உற்பத்தி பண்ண போறீங்கன்னா ஒரு நாட்டில் நேரம் டிஸ்கஸ் பண்ண மாதிரி எப்படி, என்ன மெத்தடு, என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறீங்க? இந்தியா போன்ற
மக்கள் தொகை அதிகமான இருக்கிற நாட்டுல மக்கள் தொகையை அதிகமாக பயன்படுத்துகின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறீங்களா, இல்ல வேண்டாம் நவீன தொழில்நுட்பம் சொல்ல கணினிமயமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த போறீங்களா? உதாரணமா நான் வந்து ஒரு மின்சாரம் தயாரிக்கணும்பா, ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ், இல்லையா கண்ட்ரி டிசைட் டு ப்ரொடியூஸ் பவர். What is the method they are going to be used? Whether they are going to be produce the power by burning coal, thermal energy, thermal electric, thermal சொல்லுவாங்க இல்லையா plant. Whether hydro power, ஹைட்ராலஜிக், அது ஹைட்ரோன்னு சொல்லக்கூடிய வாட்டர் பண்ண போறாங்களா, இல்லை டைடல் எனர்ஜியா, இல்லை விண்டு மில் மூலமா நம்ம வந்து மின்சார உற்பத்தி பண்ண போறோமா, டிபெண்டிங் அப்பான் த நேச்சர்ஸ் ஆர் ரிசோர்ஸ் அவைலபிள் ஆர் மேட்டர் ஆஃப் மணி. ஸோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், வி சூஸ் த சாய்ஸ். ஓகே பாருங்க, and every society has to decide whether it will use labor intensive technology on capital onல and capital intensive technology, இங்க ஆன் வராது அண்டுன்னு பண்ணும், ஆர் இல்ல ஆர் பண்ணலாம், ஆர் கேபிட்டல், அதாவது மக்கள் தொகை அதிகமாக வச்சு பயன்படுத்த போறீங்களா இல்ல கம்ப்யூட்டரைஸ் பண்ண போறீங்களான்றது நம்ம முக்கியமானது. ஹவு டு ப்ரொடியூஸ், பிகாஸ் இந்தியா போன்ற நாடுகள்ல நம்ம என்ன சொல்லிருக்கோம், நம்ம லேபர் இன்டென்சிவ்ன்றது நம்ம சாத்தியமானது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வி வில் டிஸ்கஸ் தி ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஏன் சார் அந்த கொஸ்டின் நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்றீங்க, என்ன விஷயம் இருக்கு, ஏன் இந்த கேள்வி எல்லாருக்கும் தான் உற்பத்தி பண்ணணும்? அஃப்கோர்ஸ் ரைட் ஆன்சர். எல்லாருக்காகவும் அப்படின்னா என்ன அர்த்தம், தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ் லிவிங். கேட்டகரினா சொன்னோம்னா எக்கனாமிக் கேட்டகரிஸ், பிலோ பவர்ட்டி பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள், ஹை கிளாஸ் பீப்புள்ஸ். அப்போ ஒரு சொசைட்டி, ஒரு கவர்மெண்ட் ஹை கிளாஸ் பீப்புள் கன்சியூம் பண்றது எப்படி இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், ஓகே வெரி குட். மிடில் கிளாஸ் பீப்புள் சம்வாட் கொஞ்சம் கம்பேரிட்டிவா இருக்கும். லோ கிளாஸ் பீப்புள், அதாவது பிலோ பவர்ட்டி பீப்புள், அவங்க வெறும் சோறு அதுக்கான வெரி ஃபுட் கிரெயின்ஸ் மட்டும் அதிகமாக பயன்படுத்துவாங்க சார் என்ற மாதிரி சொல்றேன். நிறைய பயன்படுத்தலாம் அன்னைக்கு இல்ல. இப்படி நான் பண்ணும்போது இல்ல எது லாபம், ஹை கிளாஸ் பீப்புள் வாங்க லக்ஸரி குட் தான் உற்பத்தி பண்ண தான் லாபம், வெறும் லக்ஸரி குட் உற்பத்தி பண்ணலாமா? ஏன் சார் ஹை கிளாஸ் கூட சாப்பிட மாட்டாங்களா? சாப்பிடுவாங்க, பட் அவங்களோட நேச்சர் ஆஃப் ஃபுட் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா? Second thing, high class people, they can able to pay for their goods want to consume, but this is not possible in the case of people living under the poverty line. So there is a need to government give the food material in some concession rate, not at free. Okay, so as a responsible the government to address the questions or problem of all kind of peoples existing in the country. புரியுதுங்களா சொல்றது? That's why the question is very very important. This is applicable all the country. For whom to produce? You want to produce more poor, because poor is more people here. As a moderate people called middle class people, or few people are in upper class. No way to live any kind of peoples. You must produce all the peoples, but how to allocate the resource, that we need to discuss under this heading. Every society must decide how its produce be distributed among the different section of the society. மக்கள் சொல்றாங்க, ஒரு அரசாங்கத்திட்ட இருக்கிற வளங்களை அனைத்து தர மக்களுக்கும் திருப்தி தரக்கூடிய அளவுக்கு எப்படி கொடுக்க போறீங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். It should also decide whether or not a minimum amount of consumption be ensured for everyone in the society. அதே நேரத்தில் ஒரு நாட்டில் வசிக்கின்ற ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் கொஞ்ச நாச்சு 3 வேளை ஹைஜீனிக்கா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, அவசியம் தான், பட் முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒன் time they can nutritions, with all nutritions they can need to consume. அதை ensure பண்ண வேண்டியது யாரு? அதை ensure பண்ண the response the government to ensure whether they consuming or not, they how they are living. புரியுங்களா? the success of planning is implementation, in the hands of the implementation. அப்போ the response the government to cross checking whether the people attain at least minimum level of the living. ஓகேங்களா? So this is also we discussed under this heading, and it faces the problem of allocating the scarce resource. சரி, ஏன் சார் பேச சொல்லணும்?
ஏன் அட்லீஸ்ட் மக்களுக்கு எல்லாருக்கும் நிறைய கிடைக்க கூடாதா? ஏன் கம்மியான்றீங்க? எல்லாருக்கும் சமமா கொடுக்க முடியாது. ஏன்? பை நேச்சர், because resource is not available. At same time, don't omit any other section of the peoples. Okay, that's why they said minimum amount of consumption, but be ensured கொஞ்ச நாச்சு அவங்க வாங்குறாங்களா, அவங்க வாழ்க்கை முறை கொஞ்ச நாச்சு ஏபிளா இருக்கான்றதை வந்து நீங்க என்ஷூர் பண்ண ஆசை ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். It faces the problem of allocating the scarce resources to the production of different possible goods and services, and of distributing the produced goods and services among individuals within the economy. உற்பத்தி பண்ணுகின்ற, அது பற்றாக்குறையாக இருக்கின்ற வளங்களை வைத்துக்கொண்டு உற்பத்தி பண்ணுகின்ற பொருட்களை அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதை அவசியமானது. அதே நேரத்தில் எல்லா பொருளும் உற்பத்தி பண்ணப்படுதா, the resources are distributing evenly for all அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினெட்லி த கொஸ்டின் வில் பிகம். இல்லையா? ஸோ பேசிக் எக்கனாமிக் ப்ராப்ளம் ஆஃப் த நேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த வாட் டு ப்ரொடியூஸ். கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? வாட் டு ப்ரொடியூஸ். செகண்ட், ஹவு டு ப்ரொடியூஸ். தேர்ட் ஒன், ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். ஓகேங்களா? இது ஷார்ட்டாக இருக்கு. ஒரு 3 years நம்ம இன்னும் பேக்கில் வந்து புக்கில் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, திஸ் இஸ் எனஃப். ஏன்னா அங்கே 2 mark கொஸ்டினுக்கு இது எனஃப். 3 mark கொஸ்டின் கேட்டாங்கன்னா யூ ஹேவ் டு ரைட் ஆல் தி 3 questions. ஓகே, and the notes is also enough what I prepared for you. சரிங்களா? Don't worry my dear students, go through well. Okay, I stop this today class with this topic. I continue the class with the new topic from other classes. Okay, good. Students, already I told you, be honored to think as a economic student. புரியுங்களா? நீங்க பொருளாதார ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படணும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நாட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் கொஸ்டின் கிடையாது. வாட் டு ப்ரொடியூஸ்ன்றது வந்து காமன் மேன் கேட்கற கொஸ்டினுக்கும் ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட் கேட்கற கொஸ்டின் டிஃபரெண்ட் இருக்கு. வாட் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ். என்ன உற்பத்தி பண்ணணும், எவ்வளவு உற்பத்தி பண்ணணும், தட் இஸ் மெயின் திங். If you want to produce food alone or weapon, if you want to do so, அதாவது ரெண்டையும் சேர்ந்து பண்ணணுமா, அப்படி வாட் மச் ஆஃப் குட், அது எவ்வளவு பொருள், அதாவது எவ்வளவு ஃபுட் எவ்வளவு வெப்பன்றதை டிசைட் பண்ணணும். சயின்டிஃபிக்கல் பேக்ரவுண்ட் கொஸ்டின்ஸ் திஸ் ஆர் ஆல். புரியுங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ப்ரவுட் டு பி அ எக்கனாமிக் ஸ்டூடெண்ட். ஓகே, குட்.